நாட்டு சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை, சுகர் ஃப்ரீ, ஃப்ரக்டோஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்வீட்னஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்வீட்னர் போட்டால் எவ்வளவு சுகர் ஏறும், எது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். பொதுவாக காஃபி டீ சுகர் போட்டு சாப்பிட்றீங்களான்னு பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது முக்கால்வாசி பேஷண்ட் சொல்கிற பதில் என்னவாக இருக்குன்னா, சார் ஒரு ½ ஸ்பூன் சுகர் போட்டு ½ சுகரில் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் இல்லை சார் நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன், இல்லை போட்டுக்கலாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் இல்லை சார் நான் காஃபி டீயில் சுகர்லாம் போடுறதில்ல, அதனால் ஒரு ரஸ்க்கு கூட வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர், எது பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போது இது ஒரு ட்ராமேட்டிக்காக சொல்கிறது உங்களுக்கு புரிதலுக்காக தான். இதில் சில லிபர்ட்டிஸ் நான் எடுத்திருக்கேன், பட் ஃபேக்ட்ஸு கான்செப்ட் இதுதான். ஸோ இந்த கதையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய வயல்லேருந்து கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க. இந்த சாகுபடி பண்ண கரும்பு ஒரு 2-3 லாரி ஏற்றுறாங்க. ஸோ ஒரு லாரி நமக்கு வெல்லம் செய்கிறக்காக ஒரு குடிசை தொழிலுக்கு போகுது. இன்னொரு லாரி நம்ம நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் ஒரு குடிசை தொழிலுக்கு போகுது. இன்னொரு லாரி சர்க்கரை தயாரிக்கும் ஃபேக்ட்ரிக்கு போகுது. இப்படி 3 இடத்துக்கு போகுது நம்மளோட லாரிகள்லாம். இதில் இந்த குடிசை தொழிலான வெல்லம் செய்கிறதும் நாட்டு சர்க்கரை செய்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அண்ணன் தம்பி ப்ராசஸ் தான். ஸோ அதை நம்ம பொதுவாகவே சொல்லிடுவோம். என்ன நடக்குதுன்னா, இந்த கரும்பு நேராக போய் அந்த ஆலையில் சேர்ந்து, அந்த ஆலையில் ஒரு குடிசை தொழில் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நாமக்கல் ஒரு ஏரியாவில். அந்த இடத்துல போய் நம்ம கரும்பெல்லாம் இறங்கணுன்னே அந்த கரும்பெல்லாம் அவர் செக் பண்ணிவிட்டு அந்த ஓனரு அதை ஒரு க்ரஷருக்குள்ளே விட்றாரு. இந்த க்ரஷரில் இருக்க ஜூஸ் ஒரு கரும்பு ஜூஸ் செக்ரேட் ஆகுது. அந்த கரும்பு ஜூஸை கொஞ்சம் அப்படியே காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கரும்பு ஜூஸை காய்ச்ச ஆரம்பிக்கும் போது அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு 2-3 சமாச்சாரங்களை போடுறாங்க. அதில் ஒன்று பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா. அதில் கொஞ்சம் அந்த அழுக்கு ஒரு மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணணும். கொஞ்சம் நேரத்தில் சூடு காய்ச்சணுன்னா அடுத்தது யூஸ் பண்ணுறது கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு. அதை அடுத்ததாக யூஸ் பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாரு. கொஞ்சம் கசடெல்லாம் வருது, அதெல்லாம் மறுபடியும் கிண்டி 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 அப்புறம் ஒரு ஜவ்வு மாதிரி ஆகுது. அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிறத ஒரு ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் அப்படி பொடி பொடியாக ப்ராசஸ் பண்ணி இதை பேக் பண்ணி நாட்டு சர்க்கரையாக வெளியிடுறார். வெல்லம் செய்யும் ப்ராசஸும் கிட்டத்தட்ட இதே தான். இப்போ இந்த லாரிகள் இப்படி இருக்க, நம்ம இன்னொரு லாரி எங்கே போகுது, கரும்பு ஆலைக்கு போகுது. இந்த கரும்பு ஆலையில் என்ன, கொஞ்சம் ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனோன்னு ஒரு பெரிய மிஷின் அதை க்ரஷ் பண்ணுது அந்த கரும்பு எல்லாம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு பேரலுக்குள்ளே போட்டு அந்த பேரலை கொதிக்க வைக்குது. அந்த பேரலை கொதிக்க வச்சோடனே சல்ஃபனைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த சல்ஃபனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற கேஸ் வழியாக சல்ஃபரை ஆட் பண்ணுறாங்க அந்த கசடெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த கசடெல்லாம் வெளியே எடுத்தோன்னா அடுத்த ஸ்டெப்பாக மறுபடியும் இதே மாதிரி நம்ம அந்த ப்ராசஸில் பார்த்த மாதிரியே கால்சியம் கார்பனேட்லாம் ஆட் பண்ணுறாங்க மறுபடியும் அந்த ப்ராசஸ்க்கெல்லாம். ஆனால் இப்போ அங்கே பார்க்கும்போது நாட்டு சக்கரை ப்ரௌன் கலராக இருக்குது. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான், ஆனால் ப்ரௌன் கலராகவே வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த கரும்பு ஆலையோட ஓனர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா இது போதும், இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா இது எப்படியாவது கொஞ்சம் வெள்ளையாக்கலாம், இதை ஓரளவுக்கு இது வந்துருச்சு, இதை வெள்ளையாக்கலாம்னு சொல்லி அடுத்தது அவங்க ஆட் பண்ண போகிற பொருள் என்ன, பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு பொருள். இது ஒரு காலத்தில் இந்த பாஸ்போரிக் ஆசிட் எங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு போன்ஸ், மனித போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போன்ஸில் பாஸ்பரஸ் இருக்கும், அங்கேருந்து தான் பாஸ்போரிக் ஆசிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எப்படி எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் பாஸ்போரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. இந்த பாஸ்போரிக் ஆசிட் ஆட் பண்ண உடனே இந்த பாஸ்போரிக் ஆசிட் இன்னும் கொஞ்சம் அந்த கலரை கொஞ்சம் வெள்ளையாக்குது. ஒரு மாதிரி நேரத்துலேருந்து கொஞ்சம் வெள்ளை, ஒரு மீடியம் வெள்ளை, ஆஃப் ஒயிட் மாதிரி அந்த சர்க்கரையோட ப்ராசஸ் வந்துடுது. ஸோ இந்த சர்க்கரையோட ப்ராசஸ் ஆஃப் ஒயிட் மாதிரி வரும்போது, சரி இன்னும் கொஞ்சம் இது வெள்ளையாக்கினா தானே வெள்ளை சர்க்கரை ஆகும்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி அந்த ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துகிட்டு போடுன்றாங்க. ப்ளீச்சிங் பவுடரை எடுத்துகிட்டு கொட்டிட்டு நம்ம சர்க்கரையில். ஸோ இப்போது அந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரையாக மறுபடியும் ப்ராசஸ் ஆகி பேக் பண்ணி நமக்கு வருது. ஸோ இப்போ இதில் ஆட் பண்ண சமாச்சாரங்கள் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தான். அந்த கால்சியம் கார்பனேட்டு, சல்ஃபரு, அதுக்கப்புறம் பாஸ்போரிக் ஆசிடு, அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி இறுதியாக நம்ம சல்ஃபராக வருது. இதோட கதை முடியலைங்க. இதோட என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, சரின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கரையெல்லாம் தயாரித்து பேக் பண்ணோன்னே இன்னொரு லாரி இந்த சர்க்கரை ஆலைக்கு இந்த சர்க்கரை எல்லாம் எடுத்துட்டு போகுது.
எதுக்கு? சுகர் ஃப்ரீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சுக்ரலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஒரு சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குது. சுகர் ஃப்ரீ நேச்சுராங்கிற பேர்லலாம் வரும். அந்த கம்பெனியில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கெமிக்கல் மெத்தட் மூலமாக இந்த சர்க்கரையவே வந்து ஒரு 3 மாலிக்யூல்ஸை எடுத்துகிட்டு வேற ஒரு 3 மாலிக்யூல்ஸ் உள்ள புகுத்தி ஒரு பவுடரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சர்க்கரை மாதிரியே. அதாவது இந்த சர்க்கரையிலிருந்து இன்னொரு சர்க்கரை மாதிரி ஒரு பொருள் சுக்ரோஸ் அப்படின்ற அந்த சர்க்கரையிலேருந்து சுக்ரலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகர் ஃப்ரீ ப்ரிப்பரேஷனை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, நான் அந்த சுகர் ஃப்ரீக்கு உண்டான ப்ராசஸ். பல சந்தர்ப்பங்களில் எங்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ் பேசும்பொழுது, இல்லை சார் சுகர் ஃப்ரீ எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கெமிக்கல் சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு தோன்றது வந்து இதிலிருந்து தான் இது வருது, இதில் இல்லாத கெமிக்கலாக அது. சர்க்கரை கெமிக்கல் என்றால் சுகர் ஃப்ரீயும் கெமிக்கல். சர்க்கரை நீங்கள் நம்பி சாப்பிடுறீர்கள் என்றால் அதையும் நம்பி சாப்பிடலாம். இதில் சைடு எஃபெக்ட் இல்லை என்றால் அதுலேயும் சைடு எஃபெக்ட் இல்லை. இதுதான் இந்த கதையோட மாரல். சரி, இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படின்னா, அதுக்கு அடுத்த வர கொஸ்டின் நம்ம வந்து முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின், எது சர்க்கரை ஏறும், எவ்வளோ சர்க்கரை ஏறும் அப்படிங்கிறதுக்காக, புரிதலுக்காக தான். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. இதில் 3லையுமே வந்து கரும்பு சாறுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் சேஃபர் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம், இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியான இன்க்ரீடியன்ஸாக இருக்குங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனால் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கொதிக்க வச்சு பாகு பண்ணி வந்து பவுடர் மாதிரி எடுக்கிறோங்கிற ப்ராசஸ்ங்கிறனால இதில் வந்து நமக்கு சுகர் ஏறும் தன்மையும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சுகர் ஃப்ரீயை தவிர. உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கொண்ட ஒரு காஃபிலையோ டீலையோ வச்சுக்குவோம். ஒரு புரிதலுக்காக இங்கிருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் உங்களுக்கு 100 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் வந்து வெறும் ஒரு பால் டீ, அதாவது நார்மல் டீ வந்து ஒரு டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னா 100லேருந்து அந்த சுகர் 150க்கு போகுதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். அப்போது வெறுமனே டீ மட்டும் குடித்தோம்னா 100லேருந்து 150க்கு போகும். அதே ஒரு டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை உள்ளே போட்டு குடித்தோன்னு சொன்னாக்கா 25 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவாக கூடும். அதாவது வந்து 150ன்னு வர இடத்துல 175 உங்கள் பிளட் சுகர் வரும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டோம்னா. இல்லை ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டோம்னா அந்த கிட்டத்தட்ட அதே தான் வரும். ஒரு 125ங்கிற ஒரு 25 எக்ஸ்ட்ரா ஏறக்கு போல் 20 எக்ஸ்ட்ரா ஏறி 120 அப்படின்னு வந்து நிற்கும். அதுவே வந்து வெல்லம் போட்டாலும் கிட்டத்தட்ட அதே தான். அடுத்ததாக இல்லை இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ஃப்ரீ போட்டுக்கலான்னு சொன்னாக்கா சுகர் ஏறாது. இந்த 150 வருதுன்னு சொன்னாக்கா பால் டீ சாப்பிட்டா 150 எவ்வளோ வருதோ அதே 150 தான் வரும். ஆனால் இங்கே இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்னோம், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ரக்டோஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, கார்ன், நம்ம ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன், இந்த ஸ்வீட் கார்ன்லேருந்து வர சிறப்புலேருந்து தான் இந்த ஃப்ரக்டோஸுங்கிறத எடுக்கிறாங்க. இந்த ஃப்ரக்டோஸ் வந்து இந்த வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி இதெல்லாத்த விட கொஞ்சம் கம்மியாக தான் சுகர் ஏறும். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டால் 25 மில்லிகிராம் சர்க்கரை பிளட் சுகர் ஏறுதுன்னு சொன்னால் இதில் வந்து 10 மில்லிகிராம் தான் ஏறும். அதாவது ஒரு டீ சாப்பிட்டா 150 ஆகுதுன்னா 100லேருந்து 150க்கு வெறும் டீ மட்டும் வருதுன்னா ஃப்ரக்டோஸ் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா 160 தான் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த சுகருக்கான கேல்குலேஷன். ஸோ இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் என்ன, சுகர் ஃப்ரீ போட்டால் சுத்தமாக சுகர் ஏறாது, ஃப்ரக்டோஸ் போட்டால் 160 ஆகும், சுகர் போட்டாக்கா நாட்டு சர்க்கரையோ சுகரோ பனங்கருப்பட்டியோ போட்டாக்கா 120லேருந்து 125 ஆகும் ஒரு ஸ்பூனுக்கு. இது தோராயமான கேல்குலேஷன் மட்டுமே. இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஒழிய ஆன் ஆவரேஜ் தான் நான் இதை சொல்லியிருக்கேன் இந்த கேல்குலேஷனை. ஸோ இந்த கேல்குலேஷன் படி பார்த்தா இதுதான் சர்க்கரை ஜாஸ்தி ஏறாது. சர்க்கரை வெள்ளை சர்க்கரை நிறைய ஏறும், மற்றதெல்லாம் இதுக்கு நடுவில் இருக்குது. கடைசியாக ஐயோ டாக்டர் இந்த வம்பே எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் வந்து வெறுமனே சர்க்கரை டீ இல்லாமல் சர்க்கரை சாப்பிட்டுக்கிறேன், தொட்டுக்கிறக்கு வேணால் வந்து ஒரு ரஸ்க் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிதான். ஆனால் அந்த ரஸ்க்கு இந்த டீயோட தொட்டு சாப்பிடும்போது இந்த டீயில் 150 ஏறத்தோடு சேர்ந்து ரஸ்கில் ஒரு 70 ஏறும், 220 ஏறும். ஸோ அப்போ இருக்கிறதுலே ஜாஸ்தி சுகர் ஏறது என்ன, இந்த வெறும் டீ கூட பிஸ்கட்டோ ரஸ்கோ தொட்டு சாப்பிட்றது தான், சர்க்கரை போட்டு சாப்பிட்றத விட சுகர் ஏறுது. இதனால தான் வந்து இதை விட எப்படி பார்த்தாலும் அது பரவாயில்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா தடவையும் வந்து நிறைய பேர் இன்னும் காலையில் டீ கூட மேரி பிஸ்கட்டோ இல்லைனா ஒரு ரஸ்கோ இல்லைனா ஒரு பிஸ்கட் மாதிரி ஏதோ ஐட்டமோ வச்சு சாப்பிட்றதுண்டு. சாமி நீங்கள் இதை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே எவ்வளோ சர்க்கரை வந்து எந்தெந்த இதில் ஏறுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா.
சரி, இதில் என்னோட கருத்து என்னவா இருக்கும், என்னோட வாட் இஸ் மை ஒப்பீனியன், ரிசல்ட் நெட் வெர்டிக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இதில் எல்லாத்துலேயுமே சுகர் ஏறுதுங்கும் பொழுது ஏன் வந்து இது பெருசாக சுகர் இல்லையே டாக்டர், 150லேருந்து 170 தானே, ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்ட் தான், பெரிய குற்றம் இல்லை தான், நீங்கள் சாப்பிட்றனா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் தான். ஆனால் என்னென்னா, நமக்கு இந்த எம்டி கேலரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேரும் பொழுது, ஒரு 4 படம் 2-3 டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது மொத்த கலோரிகள் மொத்த சுகர் ஏற்றம் ரொம்ப கூட வந்துடும். அப்போ உங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறிடும், உங்களோட சுகர் கண்ட்ரோல் தவறிடும். அந்த காரணத்துக்காக தான் அதை வந்து அவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறோம். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது, தண்ணியை தவிர. ஸோ அப்படி சாப்பிடக்கூடிய அந்த பொருட்கள்லேயும் சுகர் இருக்குங்கிறனால நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் நம்ம உடம்புல சுகரோடு சேர்ந்து வேறு ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிறதா நம்மளோட டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டோட சாராம்சமே. இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோம், ஆப்பிள் சாப்பிட்றோம், எப்படியும் வந்து ஒரு 20-30 கேலரி இருக்குது, எப்படியும் வந்து ஒரு 160 பாயிண்ட் 70 பாயிண்ட் சுகர் ஏறும். ஆனால் அதோட சேர்ந்து கொஞ்சம் விட்டமின்ஸ் எல்லாமும் சேருதே. ஆனால் இதில் அதெல்லாம் சேர்றது இல்லையே, வெறும் எம்டி கலோரிகள் தானே சேருது. அதுதான் வந்து இந்த கான்செப்டே, இந்த டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டோட கான்செப்டே இதுதான். ஸோ ஆக கொண்டு சம்மரைஸ் பண்ணுன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து இந்த மாதிரி காஃபி டீயில் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கிறனா, பெரிய காஃபி நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் எது வேணாலும் போட்டுங்க. போடும்போது ரொம்ப சுகர் ஏறுமான்னு கேட்டால் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மீறினா வந்து ஒரு 30 மில்லிகிராம் சுகர், 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் உங்கள் சுகர் எக்ஸ்ட்ராவாக ஏறும் வழக்கத்தை விட. இதுதான் ஒரு வித்தியாசம், ஒழிய பெரிய அளவில் வித்தியாசம் வராது. அந்த 20-30 கேலரியும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடந்தீங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்னா, வெறும் சர்க்கரை இல்லாமல் நீங்கள் ரொம்ப சர்க்கரை போட்டு சாப்பிட்ற ஆசைப்படுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நிறைய டீ சாப்பிட்றத கட் பண்ணிட்டு ஒரு டீ மட்டும் வச்சுங்க. காலையில் ஒரு டீ, நைட் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டீ சுகர் போட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஒரு க்ரீன் டீ சாப்பிட்டு முடிச்சுக்குங்க. அப்போது 2 நல்லது நடக்கும். ஒன்று, உங்கள் ஆசைப்பட்டபடி சுகர் போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று, நம்ம சாயந்தரம் டீ சாப்பிடாதனால நைட்டு தூக்கம் கெடாமையாவது இருக்கும். அந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளோட இதை யூஸ் பண்ணி, நம்மளோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி, நம்ம ப்ராக்டிக்கலான அப்ரோச் மூலமாக நம்ம எது நமக்கு தோதுப்படுதோ அதை தான் நம்ம செய்துக்கணும். இது சரி இது தப்புன்னு தீர்க்கமாக இங்கே கட் அண்ட் ரைட்டாக முடிவு எடுக்கிறதுக்கு வழி இல்லை. உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை தான் நாங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ண நினச்ச வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட நோக்கமே உங்கள் டயபெட்டிஸுக்கு உங்களை எம்பவர் பண்ணுறது தான். வாழ்க வளமுடன்.